கலக்குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அழகான பேரை கொடுத்துருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி நிறைய பெரியவங்ககிட்ட கேட்டு நல்ல ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன் பேரை சுருக்கிடுவான். பேர் இம்மானுவேல்னு இருக்கும். இம்மி இம்மி அப்படின்னு கூடுவான். என்னடா இம்மி அப்படி பேரை கிடையாது வச்சுப்பீங்க. இம்மானுவேல். ஏல்னா கடவுள். கடவுள் நம்ம கூட பேரில் இருக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம். உன் பேரை யாரை சுருக்குனா நீ அதை ஒத்துக்கொள்ளாத. அப்படி தான் யோசேப்பு பேரை பார்வோன் மண்ணே மாற்றிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் பேர் பிடிக்காது. இம்மானுவேல் அப்படி வந்தா இம்மானுவேல் கூப்பிடட்டுமே, என்ன கஷ்டம், இம்மானுவேல் கூப்பிட நல்லதானே, என்ன இம்மி இம்மி அப்படிலாம் கேட்கக்கூடாது. உன் பேர் சரியாக சொல்லும்படியாக நீ அம்மா அப்பா நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா, என் பேர் இம்மானுவேல் அப்படி சொல்லு. உன் பேர் என்ன இருக்கோ முழு பேரும் சொல்லும்படியே சொல்லு. ஓகேயா? சரிங்களா? பாய். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆசனாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஆதியாகமம் 41:45.